மாட்டு மாட்டு நீ மாட்டேன்னு சொல்ல போற மாட்டவா மாட்டு பூட்டு பூட்டு இந்த பூட்டுக்கேத்த சாவி நான் தான் பூட்டவா பூட்டு முதலில் நீ முடிச்சு போடு பிறகு நீ ஆட்டம் போடு ஏன் பொழுதடைஞ்சு சுளுக்கி கிடக்கு தொட்டு தொட்டு சுளுக்கு இடு. விஜய் சாரோட அரசியல் பயணமா நீங்க எப்படி பாக்குறீங்க? யாராவது ஒருத்தர் வேணும் பண்ணிட மாட்டாங்களா, அப்படி ஒன்று பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, யாராவது ஒரு விஷயத்த எதிர்கேள்வி கேட்பதற்கான ஒரு வலுவான சக்தி அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் அது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் தேவைப்படுது. சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, அந்த ஆளுமை சக்தியாகவே அது வந்து மாறிடலாம், இல்லாட்டி அந்த எதிர்கேள்வி கேட்குற சக்தியாக கூட அது மாறலாம். இல்லை, லிரிக்ஸ்க்கு எப்போவுமே நான் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கவே மாட்டேன். அது முழுக்க முழுக்க அந்த லிரிசிஸ்ட் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆளுமை தான், அது முழுக்க முழுக்க அவங்களுடைய தான். பட் என்னுடைய வேலை என்னென்னா, ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டும் அந்த டேரக்டர்கிட்ட அந்த சொல்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி கொடுத்து அதை ஓகே வாங்குறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மண்டை காஞ்சிரும். ரஹ்மான் சாரோடைய என்ட்ரிக்கு பிறகு நிறைய மியூசிஷியன்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, இந்த பின்னாடி ஒர்க் பண்ணுற சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டெக்னீஷியன்ஸ், அவங்களுடைய பெயர்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. காம்பேக்ட் டிஸ்க் அப்போ சிடிலாம் வெளியே வரும்போது நிச்சயமாக அதில் வந்து பின்னாடி ஒவ்வொரு பாடலுக்கும் யார் பின்னணி குரல் பாடியிருக்கா, பேக்கிங் வோக்கல்ஸ், ஹார்மனி, இப்படிலாம் பேர் கொடுத்து முன்னாடி அதெல்லாம் வந்து கோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு எலீட் ஃபீல் கொடுத்தது. இதெல்லாமே வந்து ரஹ்மான் சாரோடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். விஜய் சாரை வந்து அவரோட வாய்ஸை வந்து நம்ம நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்டிருப்போம். ஆனால் அவரோட சாங் வந்து ஒரு மெலடியாக யூஸ் பண்ணணுன்ற அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜர்க்கு தான் அடித்தார், எதுக்கு இப்போ என்ன இதை வந்து பாட வைக்கிறேன் அப்படின்ட்டு. பட் வந்துட்டாரு, பாடிட்டாரு, பிரமாதமாக இருந்தது. நான் தான் பாடணும்னு இல்லை, இதுக்கு ஏதாவது பெட்டராக இருந்தால் கூட பாட வச்சேன் அப்படி சொல்லக்கூடிய பர்சன். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அவர் வந்து என் குரல் பதிவு பண்ணிட்டோம், அதனால இது வந்து பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனே அவர் கிடையவே கிடையாது. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இசை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா காலகட்டத்திலும் எல்லாராலும் ரசிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸோட மெலடி சாங்ஸ் நல்லா இருக்கும், ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபோக் சாங் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப சில மியூசிக் டைரக்டர்ஸ் தான் என்டையர் பிளேலிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கிறத தாண்டி திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் 23 வருஷமா நல்ல சாங்ஸை ரசிகர்கள் ரசிக்கும்படியாக கொடுத்துட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர், த ஐகான் இமான் சார் தான் என் கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு பக்கம் உங்களோட மியூசிக் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா வாவா இருக்கும், அப்படியே பேன் பண்ணி உங்களை பார்த்தோன்னா ரொம்ப காம் கம்போஸ்டா அப்படியே அமைதியா இருப்பீங்க. ஸோ இந்த அமைதி எங்கேருந்து வந்தது சார்? காரணம் மேபி வீட்டில இருந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒத்த புள்ள நான். ஸோ ஒன்றும் அண்ணன் தங்கச்சி சிப்ளிங்ஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால ஒத்த பிள்ளையா இருந்ததுனால நம்மளுக்கு மேஜராக எனக்கு அந்த மாதிரி ஞாபகங்கள் கூட இல்லை. தெருவில் இறங்கி போய் கூட அந்த தெருவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இறங்கி விளையாண்ட மாதிரி அந்த மாதிரி நினைவுகள் கூட எனக்கு எதுவுமே இருந்ததில்லை. ஸ்கூல் டைம்ல இருந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக தான் வந்து இருப்பேன் நான். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் டு பேக் ரொம்ப ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பிறகு ரொம்ப டைட்டாக வச்சுருப்பாங்க. வீட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருப்பாங்க. டேபிள் டென்னிஸ் கிளாஸ் போகிறது, ஹிந்தி படிக்கிறது, அப்புறம் மியூசிக் கிளாஸ்லேயே வேறு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தனி, இந்தியன் கிளாசிக்கல் தனி, இந்துஸ்தானி தனி, ட்ரம்ஸ் படிக்கிறது. ஸோ இப்படி நிறைய ஆக்கியபைடாக வச்சுருக்கனால அப்படியே போயிடுச்சு. அப்படியே சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஆர்கனைஸ்டாக அப்படியே வந்து போயிட்டனால அப்போ தான் எனக்கு என்னன்னா அந்த மேபி அந்த அமைதி அந்த டைம்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். சார் நீங்கள் அப்போ சொல்கிறது பார்த்தா 1000 கலைகள் 64 பாதி கலை நீங்களே கற்றுருப்பீங்க. அப்படி ஆரம்பிச்சது. சரி, அவங்களுக்கு பேரண்ட்ஸும் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதாரண நிலையிலேருந்து வந்தனால அவங்களுக்கு ப்ளஸ் நான் பிறந்தது என் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தேன் நான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தவம் இருந்து கிடைத்த வரம் மாதிரி அப்படி. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா இருக்கிற பிள்ளைய நம்ம என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே கற்றுக்க வச்சிடணும், செய்ய வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் அவங்க பண்ணது தான். ஸோ அந்த அமைதிக்கு இதுதான். ஆமாம், அது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அமைதி இல்லையே. ஜென்ரலா டக்குனு ஒருத்தர் பார்க்கும்போது அப்படியே அமைதியா இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது பார்த்தோன்னே கேட்கணும்னு இருந்த ஒரு கொஸ்டின். நீங்க வந்து 4 வயசுலேருந்தே மியூசிக் மேல ஆர்வம் வந்து அந்த பேஷன் வந்து அப்படியே ப்ரொஃபஷனாக மாறி 23 years ஆஃப் இமான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஜேர்னியை நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்திருக்கு சார்? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு பின்புலம் இல்லாமல் இந்த துறைக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஏன்னா இங்கே பெரிய பெரிய ஆளுமைகள் தான் வந்து நிறைய இருக்குது. அண்ட் எப்படி நம்ம வாரிசு அரசியல்னு ஒரு பக்கம் பேசுமோ, இன்னொரு பக்கம் இங்கே வந்து இந்த துறையில் வந்து
இந்த கைண்ட் ஆஃப் ஒரு நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது நம்ம தவறுன்னு கூட சொல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு வர முடியல. ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் பையன் டாக்டர் ஆகுதோ, ஒரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகுதோ, அதே மாதிரி இந்த துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய பசங்க இந்த துறையில் இயல்பாக அவங்களுக்கு ஒரு நாட்டம் வருவதாக இருக்கட்டும், அதே மாதிரி இதே துறையே அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அடுத்த தலைமுறையும் இதில் வருவதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ எல்லாருக்குமே அப்படி எப்படி இருக்கும்போது இங்கிருந்து இல்லாமல் இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து வருதுன்றது அது பெரிய விஷயம்தான். ஸோ அப்படி இந்த கடந்த 23 ஆண்டுகளாக வந்து மக்கள் கொடுக்குற அன்பு ஃப்ரம் நோவேர் டு ஹியர் அப்படின்னும் போது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மால் பிகினிங்ஸாக தான் இருந்திருக்கு. முதல்ல ரேடியோ ஜிங்கிளுக்கு இசையமைக்க ஆரம்பித்தேன், அப்புறம் டிவி கமர்ஷியல்ஸ்க்கு பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் நிறைய டிவி டெய்லி சோப்ஸ்க்கு வீக்லி சீரியல்ஸ்க்குலாம் நிறையா நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஏறக்குறைய ஒரு 5000 எபிசோட்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. பட் இதெல்லாம் ரொம்ப ஏர்லியர் டைம்லேயே ஆரம்பிச்சிட்டேன். நான் 15-16 வயசுலேயே நான் எல்லாம் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால ஃபஸ்ட்டு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 19 வயசு. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இறைவன் புண்ணியத்தில் மக்களுடைய பேரன்பால் இன்னும் நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளுடைய பாடல்கள் கேட்குறாங்க, நம்மளுடைய பாடல்கள் வந்து அவங்களுடைய நிரந்தர பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷம். வரம் தான் வேற என்ன. சார், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த நெப்போட்டிசம் அப்படின்னு ஒரு விஷயம், அது வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உங்களை ஏதாவது இடத்துல பாதிச்சிருக்கா? அப்படி இருப்பது இயல்பு தான் வந்து சொல்ல வரேன். அப்படிதான் சொல்கிறேன். இப்போ சில பேர் இப்போ ஏதாவது ஒரு பெரிய டாக்டர் அவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்க, அவங்க பசங்க வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக மெடிக்கலில் தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உண்டாக்கிட்டாங்க, அந்த ஸ்தாபனத்தை என்ன அப்படியே அவங்களோட விட்டு போகிறதா? அடுத்த தலைமுறை பசங்க அதை பார்த்துக்கணும் இல்லையா அந்த சொத்தை. ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணுறதுன்றது ஓகே. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கும் அடுத்த தலைமுறையும் இதுக்கு டெடிகேட்டடா இருக்கிறாங்களா இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இன்னொரு பையன் கொண்டு வந்துட்டாங்க நம்ம அப்படி நம்ம இதை மேலோட்டமா அப்படி பார்க்கறது வந்து நியாயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பசங்களா இருந்தாலுமே நம்ம அப்படிதான் வந்து செய்வோம், அப்படிதான் நம்மளுக்கு மனசு யோசிப்போம். அது வந்து இயல்பு தான். ஆனா அடுத்த தலைமுறை வரவங்க இந்த துறை எந்த துறையா இருந்தாலும் அந்த துறைக்கு அவங்க 100% டெடிகேட்டடா இருக்காங்களா, அதுக்கு உண்மையிலேயே தகுதியா இருக்கிறாங்களா, இல்லாட்டி உள்ள வந்த பிறகு தகுதி அவங்க வந்து ஆக்கிக்கிறாங்களா, தகுதிப்படுத்திக்கிறாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்குறேன். அப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது அவங்களுடைய முதல் வாய்ப்புன்றது கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும். பட் அதை தாண்டி அவங்க இந்த துறை முக்கியமாக இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், இந்த ஆர்ட் ஃபீல்டு மற்றதெல்லாம் கூட நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பட் இந்த ஆர்ட் ஃபீல்டில் வந்து நீங்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது அவங்களுடைய சொந்த திறனால் மட்டுமே தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்னார் மகன்றதுனால மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதில் தாக்கு பிடிச்சி நிற்கிறது அவங்களுடைய சொந்த ஹார்ட் ஒர்க் டெடிகேஷனில் அவங்களுடைய டேலண்ட் மூலியமாக தான் நடக்கும். ஸோ அதனால அதை பற்றி எனக்கு பெரிய ஒன்றும் வருத்தமோ இல்லாட்டி வந்து பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது, அது இயல்பு தானே அப்படின்னு சொல்லுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய இது தானே. ஏன்னா இப்போ எப்படி நம்ம இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லும் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகளுடைய அடுத்த தலைமுறையும் அவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி அடுத்த தலைமுறை பசங்களும் வெற்றி அடையாத வந்து பசங்களும் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய எண்ணிக்கை இருக்கு. நம்மளோட தமிழ் சினிமாலையும் இருக்கு, எல்லா சினிமாக்கள்லையும் அதுவும் இருக்கு. ஸோ அதனால அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. முக்கியமாக இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், ஏன்னா ஆர்ட் வந்து பை சாய்ஸ், மக்களுடைய சாய்ஸ் இல்லை அது. அவங்க வந்து சும்மா இன்னார் பையன்றதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு போய் படம் பார்த்துருவாங்களா? அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் பிடிக்கணும், நல்லா அடிக்கிறாங்கன்னு தோணணும், நல்லா மியூசிக் பண்றாங்கன்னு தோணணும், அப்படி தோணுதாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நகர்ந்து செல்வது வந்து அவங்களுடைய சொந்த திறனால மட்டுமே தான் முடியும். ஃபேனுக்கு போய் ஹிட் ஆனாதான் அதான் பண்ண முடியும், இல்லாட்டி அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ண முடியும்? ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ல, குறிப்பா ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ல எப்படி முடியும்? கஷ்டம். நீங்க வந்து ஒரு 23 இயர்ஸா இருந்திருக்கீங்க, 2 டெக்கேட்ஸ்க்கு மேல இருந்திருக்கீங்க. ஸோ நீங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஸ்டெப் இன் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கும், அது வந்து மாறிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது இன்னும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆல்சோ இது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது என்னன்னு ஷேர் பண்ணலாமா? ஒரு பெரிய சேஞ்ச் நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ரஹ்மான் சாரோடைய என்ட்ரிக்கு பிறகு நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, இந்த பின்னாடி ஒர்க் பண்ணுற சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டெக்னீஷியன்ஸ், அவங்களுடைய பெயர்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் அவருடைய பீரியடில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பித்தார். அவருடைய காம்பேக்ட் டிஸ்க் அப்போ சிடிலாம் வெளியே வரும்போது நிச்சயமாக அதில் வந்து பின்னாடி ஒவ்வொரு பாடலுக்கும் யார் பின்னணி குரல் பாடியிருக்கா, பேக்கிங் வோக்கல்ஸ், ஹார்மனி, இப்படிலாம் பேர் கொடுத்து அதெல்லாம் வந்து கோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எலீட் ஃபீல் கொடுத்தது. இதெல்லாமே வந்து ரஹ்மான் சாரோடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அடுத்தடுத்த தலைமுறை இப்போ இன்னைக்கு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே வந்து யார் யார் பாடினாங்க, யார் யார் வாசிச்சாங்க வந்து ஒரு சந்தோஷம் தானே. அது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு விசிபிலிட்டி கிடைக்குதுன்றது ரொம்ப
அது ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி என்ன மாறினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து முக்கியமா இசைத்துறையிலன்னு பார்க்கும்போது, பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைவாயிருச்சு. இல்லையா? ஏன்னா வந்து திரைப்படங்களுடைய தேவைகளும் நிறையா வந்து மாறிட்டு இருக்கு. எப்படி ஒரு ஒரு 5 ஆண்டு காலம், ஒரு 7 ஆண்டு காலத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாரி ஒரு எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது எல்லா இதுலயும் நடக்கும். சினிமாலயும் அது நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ஆஃப்டர் இந்த இந்த போஸ்ட் கோவிட் ஏரியா, இந்த போஸ்ட் இந்த ஓடிடி பீரியடுக்கு பிறகு வெறும் கதையை நகர்த்துவதற்குண்டான பாடல்களாக மட்டும்தான் பாடல்கள் வந்து ஒரு கருவியா பயன்படுத்தப்படுது. ஒரு கட் பண்ணா சாங்குன்னு அப்படின்ற மாரி இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த எண்ணிக்கை பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகுது. அந்த எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் கம்மியா இருக்கிற பாடல்கள் வந்து எல்லாமே கொண்டாட்ட பாடல்களா தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. செலிப்ரேஷனுக்கு நிறைய சாங் இருக்கு. இன்னைக்கு நைட்ல நீங்க வந்து கிளப்லயோ பப்லயோ போட்டு ஆடுறதுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்கு. மார்னிங் நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் டிரைவ் பண்ணி நீங்க உங்க ஆஃபீஸுக்கு போய் சேர்றீங்க. அப்போ நல்ல எனர்ஜியா பாட்டு வேணும்னா அதுக்கு இருக்கு. ஜிம்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனர்ஜியா பாட்டு வேணுமா அது இருக்கு. ஆனா உங்களுடைய உள்ள எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது காதலா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், பிரிவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடிய சாங்ஸோடைய எண்ணிக்கை வருது. ஆனா ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்கு இன்னைக்கு. ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு வடிவம் இருந்ததோ, அது இருந்தாதான் எல்லா இசையமைப்பாளர்களிருந்தும் வேற வேற மாதிரியான பாடல்கள் வந்து வரும். இல்லாட்டி திருப்பி திருப்பி வெறும் இன்ஸ்டா ரீலுக்கு பாட்டு தான் வந்துட்டு இருக்கும். வெறும் ஹுக் ஸ்டெப்புக்கு பாட்டு போடுற விஷயமா மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குமேன்ற ஃபீலிங் இருக்கு. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு மூவி சைன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய நீங்க வந்து பிஜிஎம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜிங்கிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து டிவியில் உங்களோட பேர் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் தான். அது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணதாசி அப்படின்ற ஒரு சீரியலுக்கு தான். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது 7 மணிக்கு நினைக்கிறேன் வீட்ல போடுவாங்க. கரெக்ட். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீரியல் 7:30 சன் டிவி. அந்த அளவுக்கு யோசிக்கல சார். ஸோ அந்த டைம் வந்து அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதான் எப்பவுமே ப்ராஜெக்ட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன்ல வந்து எனக்கு வெளிவந்தது வந்து அது பார்த்தீங்கன்னா, இல்லை அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். அது வந்து சிங்கப்பூர் டெலிவிஷனுக்காக மட்டுமே தான் ஒளிபரப்பானேன். இங்கே நம்ம தமிழ்ல இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வெளியே வந்தது தெரிய வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கு முன்னாடி கரண் அப்படின்ற பேர்ல வந்து நான் இசையமைச்சிட்டு இருந்தேன். டி இமானுக்கு முன்னாடி கரண். ஏன்னா என் முழு பேர் டி இமானுவேல் வசந்த் தினகரன். சொல்ல தினகரன்ல தினா சார் ஏற்கனவே இருந்தனால தினகரன்ல கரண்ன்ற பேர்ல வந்து கொஞ்சம் பின்னணி ஒர்க் மியூசிக் ஒர்க்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் சாங்ஸ்லாம் வந்து அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கிருஷ்ணதாசி டைட்டில் சாங்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டி இமான்னு அது வந்தது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அப்போ அன்னைக்கு வந்து அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த டிஆர்பி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு சேனலுக்கு. அப்போ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7:00 7:30 ஸ்லாட் வந்து தட் சப்போஸ் டு பி நான் டிஆர்பி ஸ்லாட்ஸ். ஏன்னா எப்போவுமே 8:00 எப்போ நியூஸ் வருதோ நியூஸ் டைம்லேருந்து தான் டிஆர்பி அதிகமாக இருக்கும். எல்லா விசிபிலிட்டி வந்து ஆடியன்ஸ் அவங்க அதை அப்போ தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லாட்ஸ்லாம் வந்து கன்சிடர் டு பி நான் டிஆர்பி ஸ்லாட்ஸ். ஸோ அந்த டைமில் அந்த சீரியல் வந்து அந்த ஒரு 7:30 ஸ்லாட்டை வந்து ஒரு பெரிய ஹையர் டிஆர்பி வரக்கூடிய ஒரு ஸ்லாட்டாக அது மாற்றுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த சாங்கும் அமைஞ்சது அந்த சீரியலுக்கு. ஸோ அதுக்கு முக்கியமாக குட்டி பத்மினி மேடம்க்கும் அவங்களுடைய கணவர் பிரபனை பவுல் சாருக்கும் அதுதான் ஒரு பெரிய ஒரு பிகினிங்காக இருந்தது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் வந்து ஒரு மேடை போட்டிகள் அதுக்கெல்லாம் வந்து சினிமா பாடல்கள் ஆடிட்டு இருந்த ஒரு காலம் அந்த சமயத்துல. அந்த சமயத்துல வந்து ஒரு டிவி டைட்டில் சாங்கை ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போட்டு ஆடுற அளவுக்கு அது ரொம்ப பாப்புலரா ஆச்சு. அந்த பாடல்கள்லாம் ஒரு மேக்னா சவுண்ட்ன்ற ஆடியோ கம்பெனி வந்து அதோடைய ரைட்ஸ் வாங்கி அதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப புதுசு அந்த சமயத்தில். அதெல்லாம் நடக்காது. வெறும் டிவியில் மட்டுமே ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட்டாக மாறி அது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கேசட் அண்ட் சிடியாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான விஷயமா அது மாறிச்சு. ஸோ அதுதான் ஒரு பெரிய. அந்த வயசுல உங்களோட பேரை டிவியில் பார்க்கும்போது the inner child in you. ஆமா, அது எப்பவுமே மறக்க முடியாது. இப்போ நீங்க கேட்டாலும் ஏதோ நேத்து நடந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்லாட்டை பத்தியும் அதோட டிஆர்பியை பத்தியும் அந்த நேம் வந்தபோது கிடைச்ச பெரிய சந்தோஷத்தை பத்தியும் அதே உணர்வு எனக்கு தமிழன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷோ 2002 ஏப்ரல் அந்த 14th அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ஆல்பர்ட் தியேட்டரில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போவும் அந்த இசை டி இமான். பட் என்னன்னா எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்களுக்கு இந்த பிராக்கெட்ல அறிமுகம்னு ஒன்று போடுவாங்க இல்லையா? எனக்கு அப்படி நடக்கவே இல்லை.
அச்சச்சோ! ஆமா. காரணம் அதுக்கு முன்னாடி தமிழனுக்கு முன்னாடி குடிபத்தி மேடமுடைய தயாரிப்புல காதலே சுவாசம்ன்ற ஒரு படத்த நான் பண்ணிட்டேன். அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு தான் மறைந்த தயாரிப்பாளர் ஜிவி சார் வந்திருந்தாரு. அவரு பார்த்துட்டு சாங்ஸ்லாம் காதலே சுவாசத்துடைய சாங்ஸ்லாம் ரொம்ப புடிச்சிட்டு தான் எனக்கு தமிழன் படத்துடைய வாய்ப்பு குடுத்தாரு. ஸோ அவரு என்னன்னா ரொம்ப பெருந்தன்மையா அவருக்கு தெரியும் தமிழன் படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடும்ன்ட்டு. பட் இருந்துமே என்ன இருந்தாலும் உங்கள அறிமுகப்படுத்துறது குட்டிபத்னி மேடம் தான். நம்ம படம் ஃபர்ஸ்ட் படமா வந்தாலும் அது அவங்க தான் அறிமுகம். அதனால நான் இதுல அறிமுகம்னு நான் போட மாட்டேன். வெறும் உங்க பேர் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தது தான் அது. ஓ நைஸ். ஸோ அப்படிதான். ஸோ அதனால என்னன்னா எங்கேயுமே அறிமுகம்ன்ற பிராக்கெட் போடாமலே அறிமுகம் ஆயிடும். அறிமுகம் தேவையில்லாத ஒரு மியூசிக் டைரக்டர் அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு சார். அதனால தான் சார். அப்புறம் ஜென்ரலாவே இப்போ இமான் சாரோட சாங் பிளேலிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய சாங்ஸ் எல்லா ஜானர் ஆஃப் சாங்ஸுமே கேட்டுட்டே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நான் நிறைய பேர் கிட்ட வரைக்கும். ஆனா லவ் சாங் மட்டும் கேட்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ்வோட சார் கம்போஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் சார் நிஜமாவே எக்ஸ்ட்ரா லவ்வோட தான் நீங்க லவ் சாங்ஸ் மட்டும் கம்போஸ் பண்ணுவீங்க? இல்ல ஆக்சுவலா காதல் பாடல்கள் தான் அந்த ஒரு மெல்லிய இசை ஒரு நம்ம அந்த ஒரு மெல்லிசை கேட்டகரிக்குள்ள நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் காதல் பாடல்கள் மட்டும் இல்ல, நிறைய அந்த உறவு சார்ந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த அப்பா மகளுக்குண்டான பாடல்கள், அப்பாவுக்கும் மகனுக்கும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும், அக்காவுக்கும் தம்பிக்கும், இந்த மாதிரியான உறவு பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் இதே மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போய் சேருதுதான். ஸோ அதனால என்னன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம மெல்லிசை பண்ண முடியுமா? மெல்லிசை அதுவும் காதல் இல்லாத இந்த உலகமே கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எவ்ரி ஜென்ரேஷன், அது 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 மில்லேனியல் கிட்டா இருக்கலாம், ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா, யார் வேணா இருக்கலாம். என்ன தலைமுறைகள் மாறினாலும் இந்த காதல்ன்றது அது அது மாறாது. அது வேற வேற வடிவம் எடுக்கும். பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே மெட்டீரியல் வேணும். ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம அந்தந்த காலகட்டத்தில் எல்லா இசையமைப்பாளர்களும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக தான் தெரியும். அது இயல்பு அது. ஸோ அது ஏன்னா காதல் இல்லாதது உலகமே இல்லை. ஸோ அப்படின்னா அந்த மாதிரி பாடல்கள் நம்மளும் அது ஒரு நிறைய உயிர் போட பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன், அந்த மாதிரி பாடல்கள். அண்ட் நிறைய அந்த ஒரு லாஞ்சிவிட்டி இருக்கணும். அதாவது வெறும் அந்த டைமுக்கு அந்த காலத்துக்கு மட்டும் அது கேட்டு போகிற பாடல்கள் இல்லாமல் அது காலம் கடந்தும் அது கேட்கக்கூடிய பாடல். இப்போ கூட மேல கூட வச்ச பாடல் இன்னும் நிறைய பேர் அதை கேட்டுட்டு கும்கி பாடல்களா இருக்கட்டும், அதுவும் அந்த ஃபீல்குள்ளே அப்படியே எங்களை கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி அது நல்லா சகாயனே. ஸோ நிறைய அந்த ரீகேப் விஷயம் முக்கியமா அந்த மாதிரி மெல்லிசை பாடல்களும் காதல் பாடல்களும் மெல்லிய உணர்வுகள் சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால அது கொஞ்சம் தூக்கலா தெரியும். சார் அதே மாதிரி நான் கவனிச்ச வரைக்கும் உங்களோட பெப்பி நம்பர் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஐட்டம் சாங்ஸா இருக்கட்டும், அந்த சாங்ஸ்ல ஃபோக் பீட்ல கிளாசிக்கல் டச் நீங்க கொடுத்துருப்பீங்க. அது இமான் சாரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லாம, ஏன்னா நான் இது வரைக்கும் கூர்ந்து கவனிச்ச வரைக்குமே நிறைய ஐட்டம் சாங்ஸ் லைட்டா அந்த கிளாசிக்கல் டச் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா இதே விஷயம் தான் மனைவி சொல்லுவாங்க. நம்ம அது என்னன்னா இது அது உங்களுக்குல அந்த ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்கும் அது கூட மியூசிக்கலா கேட்குது, அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் கொடுக்க ட்ரை பண்ணுற விஷயமும் அதுதான். ஏன்னா நம்ம ரசித்த விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எம்எஸ்வி அவருடைய கம்போசிஷனில் இப்போ என்னடி ராக்கம்மான்னு ஒரு பாடல் இருக்குது. அது பயங்கரமாக துள்ளலான இசை இருக்கும் அந்த பாட்டுக்கு. அட் த சேம் டைம் அதே பாடல் அதே மெட்டு அதே திரைப்படத்தில் ரொம்ப சோக கீதமாகவும் பாடுவாங்க. ஸோ அதுக்கும் அதே டியூன் எப்படி மேட்ச் ஆகுது? அதாவது ஒரு ஆட்ட பாடல் எப்படி அதே டியூனு வேற ஸ்லோ பண்ணி வெறும் ஸ்லோ தான் பண்றாங்க, பட் டியூனை ஒன்றும் மாத்தல, வேற லிரிக்கு அப்படி ஒன்று போடும்போது டக்குன்னு அந்த டியூன் ஒரே டியூன் எப்படி இதுக்கும் ஃபிட் ஆகுதுன்னா அது ஒரு மியூசிக்காலிட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சாங் டெம்போ, அது ஹை எனர்ஜியா இருக்கலாம், லோ எனர்ஜியா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஜீவனா இருக்கக்கூடிய ஒரு மெட்டு, அதாவது சொல்லி பேசிக் டியூன் ஆஃப் த சாங். இப்போ அது நிறைய பாடல்கள் தொடர்ச்சியா இருக்கும். ஜிங்கனமணி போன்ற பாடலாக இருக்கட்டும், சொப்ன சுந்தரி மாதிரியான பாடல், எப்பமா மாற்றிட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வாடா வாடா பையா, இது எல்லாத்துலயுமே அந்த மாதிரி சாங்ஸ்ல கூட அது மேக்சிமம் அதை மியூசிக்கலா என்ன கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தட் ஒன்ஸ் அகேன் அந்த ஆட்ட பாடல்கள் அந்த டைமுக்கு மட்டும் ஏதோ ட்ரெண்ட் ஆகி முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதுவும் திருப்பி நம்ம பிளேலிஸ்ட்ல கேட்கும் போதும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நம்மளுக்கு ரிலேட்டபிளா, அதாவது அக்ராஸ் டைம் கூட ரிலேட்டபிளா வச்சுக்கக்கூடிய விஷயமே இந்த மியூசிக்காலிட்டி மட்டும் தான். சார் அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, பட் நான் இது ஒரு கொஸ்டினா கேட்கணும்னு தான் நினைச்சேன். உறவுகளை கொண்டாடுற ஏதாவது பாடல்கள் இருக்கான்னு கேட்டா டிமான்ஸரோட சாங்ஸ் எடுத்து கேட்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கண்ணான கண்ணேவா இருக்கட்டும், இல்லை அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. அது எப்படி சார் நீங்க ஏதாவது பிளான் பண்ணுவீங்களா, இல்லை அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமையுதா அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரி திரைப்படங்கள் பண்றோம்ல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம வீட்டு பிள்ளை பண்ணும்போது அது ஒரு பேசிக்லி அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உண்டான ஒரு கதை தான் அது. ஸோ அதுக்கு அது கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு ஓன் கூடவே பிறக்கணும் மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக தேவைப்படுது.
விசுவாசம் மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு அது நிச்சயமா அப்பாவும் மகளுக்கும் உண்டான உறவை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கனால அங்க அதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஒரு அப்பா மகளுக்கு உண்டான பாட்டு ஒண்ணு வைக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட சிகரம் தொடுன்னு எனக்கு ஒரு படம் இருக்கு. அதுலயும் மகனுக்கும் அப்பாவுக்கும். பட் என்ன கொஞ்சம் எல்டர்லி. ஸோ அதனால அங்க அதுல அன்புள்ள அப்பா அப்பான்னு ஒரு பாடல் இருக்கு. எஸ் சார் ஐயா அவர்களுடைய குரல்ல. ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜில்லால ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு பெரிய மென்டருக்கும் உங்களுடைய வந்து சிஷ்யருக்கும் அதுக்குண்டான அந்த உறவை சொல்லக்கூடிய பாடல வந்து பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா அதுலயும் வந்து உன்னையனையும் வந்து பிரிச்சிட முடியாது, உன்னையன்னு உயிர்னு சொல்லி உயிர் அதுக்குள்ள என்று சொல் பிரிச்சு ஆமா. சொல்வது அந்த அந்த ஒரு ஒரு லைன் லைன் இருக்கு இப்போ இல்லையா? வரைக்குமே அது ஸோ அது ட்ரெண்டிங். வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அது என்ன மாதிரி உயிர் என்று பாடலாம் உன்னை நானே ஒருபோதும் சொல்ல ஒருபோதும் சொல்ல மாட்டேன், உயிர் என்றால் ஒரு ஒரு நாள் நீ நாள் பிரிவாயே பிரிவாய். அப்படின்னு. ஆமா. ஸோ அது வந்து ஸோ அந்த மாதிரி வரிகள் கூட ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டான எனர்ஜியான சாங்ல கூட அப்படியான ஒரு விஷயம் வந்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த சாங்குக்குண்டான லைஃபே இன்னும் பெருசாகுது. அது அக்ராஸ் டைம் கூட அதை வந்து ஸ்பாட் பண்ணி ஒரு இன்ஸ்டா ரீல்ல போடும்போது அதெல்லாம் வந்து அது யூஸ் ஆகுதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ஓகே, நம்ம என்னவா இன்டென்ட் நம்ம அதை வச்சு அதை நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து அந்த நேரத்துல கவனிக்கப்படாம போனா கூட அதுக்கப்புறம் அதை எப்பயாவது கவனிக்கிறாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது ஸோ சந்தோஷம். தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. சந்தோஷமா இருக்கு. திடீர்னு சம்டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஏன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு முட்டாளாய் முட்டாளாய்ன்னு ஒரு பாட்டு. அதுல அந்த படம் அந்த பாடல் ரிலீஸ் ஆகும்போது அந்த பெரிய விசிபிலிட்டி அந்த பாட்டுல இல்லை. அது ரொம்ப லேட்டரா வந்து இன்ஸ்டால அப்புறம் அந்த சாங் ஒர்க் ஆச்சு. அப்புறம் வா வாசுகின்னு ஒரு பாட்டு சிறு திரைப்படத்துல கீழே ஆகாயம் போனாலும் வேறென்றுமே இந்த மண்ணோடு தான் உள்ளதுன்னு ஆரம்பிக்கிற ஒரு நடுவுல ஆரம்பிக்கிற ஒரு லைன் அங்கிருந்து சம்மந்தம் இல்லாம ஓகே. ட்ரெண்ட் ஆமா ஆகுது. ஆமா. அப்புறம் 10 என்றதுக்குள்ளன்றது ஒரு படத்துல வந்து ஆனாலும் இந்த மயக்கம் மயக்கம்ன்ற ஒரு பாடலாம் வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போதுலாம் யாருக்குமே தெரியாது. ப்ளஸ் அந்த படத்துடைய வெற்றி தோல்வியும் அது வந்து அதை பாதிக்குதுன்னு வச்சுங்க அந்த டைம் அந்த விசிபிலிட்டியை. பட் அக்ராஸ் டைம் அதெல்லாம் வந்து அதை ரீவிசிட் பண்ணி அதை ஸ்பாட் பண்ணி போடுறாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்போ பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க சாங்ஸோட லிரிக்ஸ். ஸோ இமான் சாரோட பாடல்கள்ல லிரிக்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு உங்களோட லிரிக்ஸ் ரைட்டர் வந்து அந்த மாதிரி அமையுதா? இல்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனா மியூசிக் டைரக்டரா இல்லை, இருந்திருக்கீங்களா? லிரிக்ஸ்க்கு எப்பவுமே நான் வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கவே மாட்டேன். அது முழுக்க முழுக்க அந்த லிரிசிஸ்ட் யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுடைய ஆளுமை தான். அது முழுக்க முழுக்க அவங்களுடைய இதுதான். பட் என்னுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு லிரிசிஸ்டும் அந்த டைரக்டர் கிட்ட அந்த சொல்ற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி கொடுத்து அது ஓகே வாங்குறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து மண்டை காஞ்சிரும். அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் குடுத்து ஃபர்ஸ்ட் வரி, 2வது வரி, 3வது வரி, சரணம் 1, சரணம் 2 இப்பல்லாம் ஓகே ஒரு சரணம் ஆயிடுச்சு. பட் சொல்றேன் இது எல்லாமே நெறைய ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணி தான் வந்து ஃபைனல் பண்ணி வரும். ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது, முதல்ல அவங்க எழுதின லிரிக்க அவங்க எவ்வளோ உழைச்சாங்களோ, அந்த உழைப்ப நம்ம கொண்டு போய் மக்களுடைய செவிக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் முதல்ல ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ அதனால நம்ம பாடல்கள் பண்ணும்போது, ஒரு குரல் பதிவு எடுக்கும்போதோ, இல்லாட்டி ஒரு ஃபைனல் மிக்சிங் ஸ்டேஜுக்கு வந்து போகும்போதோ, எங்கேயுமே அந்த வரிகளை தாங்கி பிடிக்கிற அந்த அந்த குரலோட ஒலி வந்து ரொம்ப கம்மியாயிடக்கூடாது. மிஸ் ஆயிடக்கூடாது. அந்த அந்த இசையோட ஆளுமையில, அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கெஸ்ட்ரேஷனுடைய ஆளுமையில, அந்த வரிகளோ, அந்த டியூனோ வந்து அந்த குரலோ அது கீழே போயிடக்கூடாது. அது வந்து நல்லா மேலோங்கி நிக்கணும். ஏன்னா அதுதான் உணர்வை சொல்லக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. ஸோ அதை வந்து அது எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாதுன்றது தான் விஷயம். அதனால மேபி லிரிக் வந்து ப்ராப்பரா செவிக்கு வந்து விழுறதுனால அந்த ஓகே. ஃபீலிங் வந்து மேபி இந்த தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கேட்கும்போது கேட்கும்போது அந்த அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். இருக்கும். சரி, அதே மாதிரி உங்களோட சாங்ஸ்ல இந்த மீன் கண்டென்ட் என்னம்மா இப்படி ஆமா, பண்றீங்களேம்மா ஆமா. அந்த தினசரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி பாடல்களும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது அது அதை பார்க்கும்போது உங்களோட டேக் எப்படி இருக்கு சார்? அது வந்து நீங்க யோசிச்சு பண்ண ஒரு விஷயமா இல்ல ஆமா. அதுவும் அப்படியே அது தற்செயலாமே இல்ல எழுதா? சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் இந்த ஆல்ரெடி பாப்புலர் டயலாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மளுடைய சாங்ஸ்ல வந்து என்னம்மா அப்படி பண்றீங்களேம்மா இருக்கலாம். வரும் ஆனா வரும் வராது ஆனா வராது. அந்த பாட்டலா இருக்கட்டும். அப்புறம் நான் ரொம்ப பிஸின்னு ஒரு ஆ, பாட்டு இருக்கு. அது எல்லாமே விஎஸ்ஓபி. ட்ரெண்ட் வாங்கிட்டு ஆமா இருக்கு. ஸோ 2 அதுக்காக அதுவா கேட்குறேன். இருக்கட்டும். அதே மாதிரி இந்த காந்த கண்ணழகி பாட்டு, கும்மரட்டப்பரான் அந்த பாட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒண்ணு அதை நம்ம எடுத்து பண்ணும்போது ஏற்கனவே மக்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். அது வந்து ஏற்கனவே பரிச்சயமான ஒரு வார்த்தையா இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல ஒரு சாங்கை லான்ச் பண்ணும்போது அது என்ன ஹேஷ்டேக் போட்டு லான்ச் பண்றது ஒரு பெரிய டிபேட் இல்லையா? ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்து அது போடும் போதே அது வந்து கேட்சியா இருக்கணும். அந்த ஹேஷ்டேகே வந்து சுவாரஸ்யமா இருக்கே, இது எப்படி இருக்கும் இந்த பாட்டு அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டியை வந்து அந்த ஹேஷ்டேகே, மக்களுக்கு நம்ம அதாவது பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஹேஷ்டேகே நம்மளுக்கு கொஞ்சம் டீஸ் பண்ணும். ஓகே. ஸோ அப்படி இது மாதிரி இருக்கும்போது அது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஹேஷ்டேக் என்னமா அப்படி பண்ணிக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது நம்ம நிறைய டெலிவிஷன்ஸ்லயும் காமெடி ஷோஸ்லயும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது இந்த வரியை வச்சு ஒரு பாட்டா வருதா அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி அதுக்கு வந்து வருது.
ஸோ அதை கரெக்டாக அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான டியூனும் எல்லாம் சேர்ந்து அமையும் போது அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரி, அதே மாதிரி இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து நைட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இமான் சார் எப்படி நைட் பர்சனா இல்லை மார்னிங் பர்சனா? நைட் தூங்கிடுவேன் நான். அப்படியா? நைட்லாம் தூங்கிடுவேன். நான் பேசிக்கலி மார்னிங் பர்சன். மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருவேன் ஓ கரெக்டாக. ஃபைன். எழுந்திரிச்சிட்டு ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டுடியோவுக்கு போயிட்டேன்னா ஸ்டுடியோவுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஐ ஒர்க்கு. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்குக்காக வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போஸ்ட் லஞ்சு ஸ்டுடியோவுக்கு போனோம்னா நைட்டு ஒரு 7:30 8 போல் ஐ ஃபினிஷ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான். ஓகே, 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி. வந்துடுவேன் 8 o'clock வந்துடுவேன். 8 o'clock ஷார்ப் ஐ வில் பி. ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஸோ வந்துட்டேன்னா அந்த 8 to 10 தான் உங்களுக்கு ப்ராப்பர் கிட்ஸ் டைம், ஃபேமிலி டைம், ஃபேமிலி டைம். எல்லாம் உட்காந்து பேசுறது, அரட்டை அடிக்கிறது, சாப்பிட்றது. ஓ ஸோ நைஸ் இது நைஸ். எல்லாமே. ஸோ அது வந்து முடிச்சிட்டோம்னா அப்புறம் நைட் 10:30 மேக்ஸ் ஐ ஹிட் த பெட். அவ்வளோதான். ஸோ முடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் மார்னிங் திருப்பி 5 மணிக்கு ஓகே, எழுந்திரிக்கிறது. சோ ஸோ அழகா ஸ்கெட்யூல் பண்ணி ஒரு மாதிரி ஸ்கெடியூல் வச்சிருக்கீங்க. பண்ணிட்டேன். அதுவும் அது ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் அது வந்து ஸ்கெடியூல் பண்ணேன். இனிஷியலாலாம் அப்படி இல்லை. இனிஷியலாக அப்படி ஸ்கெடியூல் பண்ற பொசிஷன்லயும் நம்மளும் இருக்கவும் முடியாது இல்லையா? நம்ம கெரியர் பில்டிங் டைம்ல வந்து நீங்க நான் இந்த டைம் தாங்க பண்ணுவேன், இந்த டைம் பண்ண மாட்டேன் நீங்க இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அப்படி இல்லையா, அப்பா கிளம்புப்பா நான் வேற ஆள் இருக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி இருக்கிற பொசிஷன் நம்மளுமே இருக்க முடியாது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓகே நம்ம இதெல்லாம் சொல்லிக்கலாம், பரவாயில்ல, அவங்க நம்மளுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் தானே, அடுத்த நாள் நம்ம கொடுக்குறேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிக்குவாங்க அப்படின்ற பொசிஷன் அது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகும். அது எல்லாருக்கும் ஓவர டைம் எல்லாருக்குமே அது எல்லாரும் ப்ரொஃபஷனலும் இருக்கும். உங்க ப்ரொஃபஷனலும் இருக்கும், எங்க ப்ரொஃபஷனல் எல்லாரும் ப்ரொஃபஷனலும் இருக்கும். அது ஒரு டைமுக்கு வந்த பிறகு அப்புறம் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஓகே அவங்களே சொல்லிடுவாங்க, ஒன்றும் வந்துருவாங்க. பிரச்சனை இல்லை, பண்ண நாளைக்கு மாட்டோம். கொடுத்துக்கலாம். நம்ம சண்டே வந்து அது வந்து முழுக்க அது வந்து வர்ஷிப் டைம். மார்னிங் சர்ச். ஸோ சண்டேஸ்ல ஒர்க் பண்ண மாட்டீங்களா? சண்டே சைடும் ஓ அப்படியா? லீவ் சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி. அதான் சொல்றேன், ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி ஓ தான் நைஸ் நைஸ் நைஸ். இருக்கும். ஸோ அதனால என்னன்னா அவங்களுக்கு ஜெனரலாக நம்ம கூட ஒர்க் பண்ற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்குன்னா கன்ஃபார்மா இவர் போனா இந்த டைம்ல ஸ்டுடியோல தான் இருப்பாருன்னு தெரியும். ஓகே ஸோ ஓகே அது வந்து இட் இஸ் நாட் நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் இருப்பாரா மாட்டாரா அப்படிலாம் கிடையாது. இருப்பேன்னா இருப்பேன், அந்த டைம்ல இருப்பேன். ஸோ அந்த ஒரு நாள் வந்து எங்கேயாவது வெளியே போய் அந்த மாதிரி சில்லிங் பர்சனா சார் இமான் சார்? ஆமா, இல்ல வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஹோம் பர்சனா? ஐம் வெரி ஃபேமிலி பர்சன் தான். ஓகே, இல்ல ஃபேமிலி கூட்டிட்டு வெளியே அந்த மாதிரி கேக்குறேன். அப்படிதான் சொல்றேன். ஓகே, அதனால தான் சொல்றேன் அந்த வேர்டை. ஸோ அதனால வந்து அது முடிச்சிட்டோம்னா அது எனக்கு ஆக்சுவலாக சொல்றேன், எனக்கு பெரிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு அப்படின்னு கிடையாது. மை ஃப்ரெண்டு இது எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால வந்து அவங்களோட போறது, சில் பண்றது, ஓகே. அந்த மாதிரி வெளிய எல்லாம் கூட்டிட்டு போவீங்க? போவோம், ரெகுலரா போவோம். நிறைய மால்ஸ் போவோம், சினிமா தியேட்டர்ஸ்ல உட்காந்து படம் பார்ப்போம். அதே மாதிரி திரைப்படங்களும் நம்மளுக்கு முக்கியமாக தமிழ் திரைப்படங்கள் வந்து இப்போ ஓகே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரா லீகலாவே நம்மளுக்கு ஓடிடியில் வந்துடுது. பட் அதுக்கு முன்னாடிலாம் இந்த விசிடி டிவிடி இருந்த காலத்துல கூட நாங்கள் அப்படி படம் பார்த்ததே கிடையாது. வி மேக் இட் அ பாயிண்ட் அது ப்ராப்பரா தியேட்டருக்கு போய் உட்காந்து பார்க்கணும். பிகாஸ் நம்மளும் அதுல எஃபர்ட் போட்டிருக்கோம்ல. ஆமா, அப்படிலாம் இருக்கும். பட் நம்மளுக்கு எஃபர்ட் தாண்டி நான் சொல்றது சினிமா துறைக்கு அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருக்கிற சமயத்திலேயே சொல்றேன். அப்பவே ஜென்ரலாவே எங்களுக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற ப்ராக்டிஸ் தான். வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ அது ஏன்னா அது ஒரு ஃபீலிங்ல, அது ஒரு டார்க் ரூம்ல எல்லாருமே ஒரு 500 பேர் 1000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய மனநிலையே என்றது வேற இல்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக we go. சார் அதே மாதிரி இப்போ இமான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது இமான் சாரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? கடவுளே எதையாவது பிச்சை போட்டுருங்க, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க, இன்னைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் உட்காந்து வேலையை ஆரம்பிக்கிறேன், அதாவது வந்து என்னையும் அதை ஆச்சரியப்படுத்துற மாதிரி அடா இப்படி ஒன்று பிரமாதமா ஒரு விஷயம் வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து நான் தானே. அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னா அது வரது வந்து அது என் மூலியமா நடப்பது இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இத்தனை வருஷமா நான் இப்போ வந்து பயணிச்சுட்டு வரனால. ஏன்னா ஒவ்வொரு சாங்ல ஏதாவது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும்போது நான் ஒரு அவுட் சைடராக இருந்து தான் அதை நான் மானிட்டர் பண்ணுறேன். அதை மானிட்டர் பண்ணும்போது அது சம்திங் பிரமாதமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து சில சாங்ஸ்க்கு வந்து சில விஷயங்களுக்கு அது வரும்போது பயங்கரமாக அது ஃபீல் ஆகுது. அது பெரிய டிவைன் கிரேஸ் நான் ஃபீல் பண்ணுவேன் எவ்ரி டைம். ஸோ அதனாலேயே அதுதான் என் மைண்ட் செட் இருக்கும். எப்பா கடவுளே இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிடு. ஏன்னா எப்பவுமே அது ஒரு பயங்கர எம்டியா பெரிய வாய்டு இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு ஏதாவது சிச்சுவேஷன் கொடுத்தாங்க, நாளைக்கு உட்காந்து கம்போஸ் பண்ண போறேன்னா இது எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி அப்படியே கொஞ்சம் டென்ஷனா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அது வந்து எவ்ரி டைம் சம்டைம்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்டா சிச்சுவேஷன் சொல்றவங்களுக்கு ஈஸியா பாட்டு வந்துடும். இந்த ரெகுலரா ஹீரோ ஹீரோயின் பாக்குறாங்க பாட்டு வேணும்னு சொல்றாங்க இல்லையா, யூசுவல் சிச்சுவேஷன் அதுல நம்ம எவ்ரி டைம் வேற வரையா கிராக் பண்ணணும்னு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கா. சரி, அந்த மாதிரி இப்ப நீங்க போய் உட்காரும் போது ஏதாவது ஒரு சாங் இல்ல ஏதாவது ஒரு நீங்க போட்ட சாங்ஸ் உங்களுக்கு வந்து ஓவர்லாப் ஆகி அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா? அது கண்டிப்பா இருக்குமா. நம்ம வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ ஒன் பிரெயின் அண்ட் ஒன் இதுனால. ஸோ அதனால சம்டைம்ஸ் அப்படி வர்றதுக்கு வந்து அது வரும், அது வாய்ப்பு இருக்கு.
பட் அதை நம்ம வந்து என்ன ஒன்ஸ் அகேன் நம்மளுக்கு இருக்காங்க ஸ்டுடியோலையும் சரி ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்க அப்படி வந்து ப்ளஸ் எனக்கே ஒரு பாயிண்ட்ல தெரிய வந்துடும். அப்படி இருக்கும்போது ஐ சேஞ்ச் இட். அது எப்படி சார் நீங்க அன்லேர்ன் பண்ணுவீங்களா? அது எப்படி நீங்க கொஞ்சம் மாத்தி டெலீட் பண்ணி அந்த ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்மளோட மியூசிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதுதான் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்றது என்னன்னா அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் தான் செய்ய முடியும். அதை தாண்டி நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ சில பேர் வந்து எப்படின்னா அதை நான் நிறைய இடத்துல கூட சொல்லுவேன், அது விளையாட்டா சொல்லுவேன். என்னதான் நீங்க வந்து மாத்தி நான் வந்து வேற ட்ரெஸ் போட்டேன், இன்னைக்கு நான் மாறு வேஷம் போட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் தலை மேல இருக்க கொண்டையை மாற்ற முடியாதுன்ற மாதிரி அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சிலதெல்லாம் வந்து என்னதான் நீங்க மாறி மாறி நான் பாரு உங்களுக்கு வந்து கேட்காத வேற ஒரு ஸ்டைல் இப்படி பண்றேன் பாரு அப்படி பண்றேன் பாரு என்னதான் நீங்க வந்து வித்த காமிச்சாலும் அது எங்கேயோ அது தெரிய கன்ஃபார்மா தெரிய வந்துடும். அதுதான் ஐடென்டிட்டின்னு சொல்றேன். கேட்டா இது ஈமான் பாட்டுன்னு தெரியும், இது கேட்டா அது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சாங்னு தெரியும், இது கேட்டா ரஹ்மான் சார் பாட்டுன்னு தெரியும், இது கேட்டா சந்தோஷ் நாராயணன் சார் பாட்டுன்னு தெரியும். அது வந்து அது எல்லா இசையமைப்பாளருக்கும் அது வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சவுண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஆல்சோ தட் இஸ் அக்செப்டபிள். தட் இஸ் ஆல்சோ அது வந்து என்னன்னா அது வந்து சில பேருக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சில பேருக்கு அது வந்து என்ன அது போட்ட மாதிரியே போட்டு அப்படின்ற ஃபீலிங் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்படி இருக்கும். அது அப்படி கிடையாது. சோ ப்ளீஸ் மக்களே அது அப்படி கிடையாது. சார் இப்போ ஜெனரலா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு வார்த்தை வந்து வைப். சோ வைபா இருக்கு. இமான் சாரை பொறுத்த வரைக்கும் இல்ல இமான் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வைப்னா என்ன சார்? அது வந்து சும்மா இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் பசங்க யூஸ் பண்ற ஒரு டெர்மினாலஜியா தான் இருக்கு. இது கொஞ்சம் நாளுக்கு இது வேற டேர்மா அது மாறி வந்திருக்கு. நான் சொல்றது சம்டைம்ஸ் எனர்ஜியா இருப்பது இல்லாட்டி வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை என்ஜாய் பண்றது, இதெல்லாமே தான் வந்து இன்னைக்கு வந்து வைப் அப்படின்ற ஒரு டேர்முக்குள்ள அடக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க. பிளஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்டசிக்கு போறது, இதை நம்ம சொல்லுவாங்களே கைண்ட் ஆஃப் ஒரு டிரான்ஸ் நிலைக்கு போகுது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வைப் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன். தெரிஞ்சு உணர்வு எல்லாம் ஒண்ணுதான், வேற பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பாடல் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து மெய்சில் இருக்குது. இப்போ நம்ம வந்து தமிழ்ல அழகான எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்தும் போது அதெல்லாம் இன்னைக்கு மொத்தமா வைப்புன்னு இருக்காங்க பசங்க. அதே மாதிரி உங்களோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஸ்டார்டிங் படம் வந்து தமிழன். விஜய் சாரோட கெரியர்ல முக்கியமான ஒரு படம் தமிழன். அந்த படத்துல நம்ம நிறைய இந்த அரசியல் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்திருக்கோம். இப்போ வந்து அந்த படத்தை வந்து அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விச் மீன்ஸ் விஜய் சாரோட அரசியல் பயணமா நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நிலை, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் நிலை, யாராவது ஒருத்தர் வேணும் அப்படி ஒன்று பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. பிளஸ் அப்கோர்ஸ் நம்ம இருக்கிற சூழல் நம்ம எல்லாருமே இயல்பா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி யாராவது ஒரு விஷயத்த எதிர்கேள்வி கேட்பதற்கான ஒரு வலுவான சக்தி அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் அது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர் தேவைப்படுது. அட்லீஸ்ட் இருக்கிற சூழ்நிலைக்கு ஒருத்தர் வந்து எதிர்கேள்வி கேட்பதற்கு ஒரு சரியான ஆள் இன்னைக்கு தேவைப்படுது. சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, அந்த ஆளுமை சக்தியாவே அது வந்து மாறிடலாம், இல்லாட்டி அந்த எதிர்கேள்வி கேட்கிற சக்தியா கூட அது மாறலாம். எதிர்கேள்வி கேட்கிற சக்தியே வந்து எனக்கு கேட்டால் அது பெரிய சக்தி. அதனால அது எதுவா இருந்தாலுமே அது வந்து நம்மளுடைய மக்களுக்கும் மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் அது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போ விஜய் சாரை வந்து அவரோட வாய்ஸ் வந்து நம்ம நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்டிருக்கோம். ஆனா அவரோட சாங் வந்து ஒரு மெலடியா யூஸ் பண்ணுன்ற அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இதை நீங்க அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அதை எப்படி அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணலாம், அவர் என்ன சொன்னாரு? இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜர்க்கு தான் அடிச்சாரு. அவர் வந்து ஐயோ அது வேணுமா அப்படி, ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் இவ்வளோ மெலடியா நான் பாடினது இல்லையே. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி காதலுக்கு போன இதில் ஓ பேபி பேபி சாங்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ரெகே கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி. அப்புறம் பத்ரியில ஏ பாப்பா அதெல்லாம் கொஞ்சம் அதுல வந்து அந்த ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கும். ஃபன் ஃபேக்டர் இருக்கும் சாங்ஸ்ல. ஆனா இதுல வந்து அந்த ஃபன் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளியர் கட்டான ஒரு எமோஷனலான மெலடி இருக்கு இல்லையா. சோ அது வந்து அந்த ஏரியாவை அது வரைக்கும் பண்ணதே இல்லை. சோ அது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாரு. அந்த விஜய் சார் வாய்ஸ்ல பண்ண நல்லா இருக்கும், நீங்க எப்படி சார் யோசிச்சீங்க? காரணம் அதை பண்ணவே இல்லைன்ற ஒரு காரணம். நம்ம எந்த வேலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்ல. இப்போ நீங்களே இப்போ ஏதாவது ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணனாலுமே என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எது கிளீஷே கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், எதெல்லாம் கிளீஷேவை அவாய்ட் பண்ணீங்கனாலே ஒரு புதுசு ஒன்று வந்துடும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் உட்காந்து பண்ற மாதிரி எங்க துறையில உட்காந்து சரி என்ன பண்ணலாம், ஓகே இப்போ ஒரு படம் நம்ம பண்றோம்னா ஓகே ஒரு வாய்ஸ்ல ஒரு சாங் எதிர்பார்ப்பாங்க, அந்த கொடுக்கணும். ஆனா ரெகுலரா அது பண்ணாத மாதிரி வேற ஒண்ணு பண்ணணும், அப்போ என்னவா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே இந்த இதுல பண்ணவே இல்லை, அதனால அப்படி பண்ணுவோம். அண்ட் எனக்கும் ஸ்ரேயா கோஷால் மேமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர். அண்ட் மோர் தென் டெக்கேட் நிறைய சாங்ஸ் வந்து அவங்களோட காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால
எனக்கும் ஸ்ரேயா கோஷால் மேமோடைய அவங்களுடைய சாங்ஸ் அந்த காம்பினேஷன்ல வந்து அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இது அது ஒரு மேஜிக் இருக்கனால சரி ஓகே அவங்கள வந்து ஃபீமேல் வாய்ஸா அவங்க இருக்கட்டும், இங்க ஆப்போசிட்ல வந்து விஜய் அண்ணா வந்து அதை பாடட்டும் அப்படின்னு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல அவங்க வாய்ஸ் எடுத்துட்டேன், ஸ்ரேயா கோஷாலுடைய வாய்ஸ் எடுத்துட்டேன். அது எடுத்துட்டு போட்டு கேட்கும் போது தான் அவருக்கு இன்னும் டவுட் வந்துச்சு, ஐயோ பயங்கரமா பாடியிருக்காங்க, எதுக்கு இப்போ என்ன இதை வந்து பாட வைக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் வந்துட்டாரு, பாடிட்டாரு, பிரமாதமா இருந்தது. பாடி முடிச்சிட்ட பிறகுமா ஒரு டவுட், அவருக்கு வேணுமா வேணாமா, நான் தான் பாடணும்னு இல்லை, இதுக்கு ஏதாவது பெட்டரா இருந்தா கூட பாட வச்சேன் அப்படி சொல்லக்கூடிய பர்சன். அதெல்லாம் பத்தி அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அவருக்கு வந்து என் குரல் பதிவு பண்ணிட்டோம் அதனால இது வந்து பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனே அவர் கிடையவே கிடையாது. நான் சொல்றது வெரி ஃபர்ஸ்ட் படத்துல கூட சொல்றேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல அந்த உள்ளத்தை கில்லாத சாங் பாடும் போதுமே அவர் அதுதான் மைண்ட் செட். அவர் எப்பவுமே அது வந்து அந்த 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 ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதா, ஒரு 4 நிமிஷம் பாட்டுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா ஓகே, இல்லாட்டி நம்ம பாடி தான் இதை வந்து இது பண்ணணும் ஒன்றும் விஷயம் இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய பர்சன் தான். பட் நம்ம அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னு நினைப்பார் எம்ப சைடில். நான் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், எனக்கு பிடிச்சிருந்தது, உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இல்லை யோசிக்கவே வேணாம், சரியா இருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் விஜய் சாரோட வாய்ஸ்ல மெலடியும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவி ஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்ல அந்த புலி படத்துலயும் ஏண்டி சாங் வந்து வந்தது. ஸோ அப்போ ஐ தாட் ஓகே ரைட், இப்போ எல்லா விதமாகவும் அவரை இதுவும் ஒரு ஜானர் அவரை நம்ம பாட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள எல்லாரும் போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இன்னும் கூடுதல் சந்தோஷம். இப்போ நீங்க ஸ்ரேயா கோஷல் மேம் பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். ஜெனரலா வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட மேக்கிங் வந்து பெருசா காமிக்க மாட்டாங்க. பட் நீங்க உங்களோட மியூசிக் பண்ணும்போது மேக்கிங்ஸ் காமிப்பீங்க. அதுவும் ஸ்பெஷலா உங்க 2 பேரோட காம்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காவே ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்க காம்போ பத்தி சொல்லுங்க. அந்த மேக்கிங் ஸ்பெசிஃபிக்கா மேம் கூட போடணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி வந்து? மேக்கிங் ஜெனரலி இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம், இப்போ எடுக்கிறீங்க சார். நான் சொல்றது முன்னாடி பழைய சாங்ஸ் ஐயோ ஆனந்தமே அந்த மாதிரி சாங்ஸ் அதுலயும் சொன்ன மாதிரி அம்மாடி சாங் அதெல்லாம் கூட இருக்கு. பட் அந்த டைம்ல தான் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் நினைக்கிறேன், தட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட். ஏன்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ போட்டு ஒரு கட் பண்ணி லிரிக் வீடியோ கட் பண்றது ஐ திங்க் இட் ஸ்டார்ட் வித் கொலவெரின்னு நினைக்கிறேன். பைதஸ் கொலவெரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கு பிறகே வந்து இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வாய்ஸ் மிக்சிங் நடக்குதுனாலே ஒரு கேமரா அமைச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் ஜெனரலா இருக்கு. பட் யூனோ அப்போ யோசிச்சீங்களா? அதுக்கு கேக்குறேன் சார். அப்போ யோசிச்சது வந்து அப்போ எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சோம். நாட் ஒன்லி ஸ்ரேயாஸ் சாங், எவ்ரி சாங் வி யூஸ் டு டேக். இப்போ ஜில்லால வந்து இப்போ இவங்க நம்ம அந்த ஜிங்கனமணி சாங் பண்ண சுனிதி சௌஹானுடைய இதுமே கிளிப்ஸும் வி ஹேட். ஸோ அதனால வந்து எல்லா சாங்குமே வி டூ தட். அது மேண்டேட்டா வீடியோஸ் வந்து ஸ்ரேயா கோஷல் மேமோட இருக்கு. அது காரணம் அந்த சாங்கோடைய மேஜிக். அது மக்களும் அதை வந்து கரெக்டா வந்து ரிசீவ் பண்றாங்க, அந்த காம்பினேஷன் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய குரல் இனிமை இதெல்லாம் சேருது இல்லையா? அதெல்லாம் சேரும் போது அவங்க அதை பார்க்கும்போது ஓ இது நிறைய பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கும், பட் எல்லாத்துக்கும் தான் நடக்குது. இது வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வந்து இதுக்கு கிடைக்குது. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஏன்னா பட் ஒரு சில சிங்கர்ஸ் வந்து அதை கொஞ்சம் அவாய்டும் பண்ணுவாங்க. இல்ல அது வேணாம், என்னன்னா சில பேர் கொஞ்சம் வந்து கேமரா கான்சியஸா இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க படம் பிடிச்சிட்டே இருக்காங்கன்னா இவங்களால ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தே கான் கிவ் தேர் பெஸ்ட் வைல் சிங்கிங். அதனால சில சிங்கர்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து வாண்டடா இல்ல அது என்னுடைய முகம் தெரிய வேணாம், அது ஹீரோ தான் தெரியணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு மறைந்த எஸ்பிபி ஐயா கிட்டே இருக்கு. எனக்கு அவர்கிட்டயே வந்து நான் இப்போ முக்கியமா அந்த அண்ணாத்தே சாங் பண்ணும் போதுலாம் அப்போ நான் கேட்டேன், அங்கிள் எடுத்துடலாமா மேக்கிங் வீடியோ வந்து எடுத்துடலாமா? பட் அதை பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா இருந்திருக்கும். பட் அவர் வந்து இல்ல இது வந்து அதெல்லாம் வேணாமா, இதுக்கு எடுக்க வேணாம், இது குரல் கேட்டா அங்க ரஜினி சார் தான் தெரியணும். அது வந்து அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கும். நம்ம ஸோ அதனால இதெல்லாம் வச்சுதான் சிலது நம்ம கேப்சர் பண்ணுவோம், சிலது கேப்சர் பண்ணாம போவோம். காண்பதுதான் பூமியிலே உன்னுயிரும் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும். அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடி தரும். தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க. ப்ராப்பர் கமர்ஷியல் படத்துக்கு அதுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு எனக்கே ஒரு புது லேர்னிங் ஆகும். ஒரு அவார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்க்கும்போது அதுக்கும் சில கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்குள்ள ஃபிட்டுனால தான் உங்களுக்கு வந்து முதல்ல அந்த நாமினேஷனுக்குள்ளேயே போகும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஓகே, அப்போ வந்து ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் வந்து
சார சார காற்றேன்னு ஒரு பாட்டு அண்ணாத்தையில் அதோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஷூட்டிங்கில் இது விஷயம் உடனே கேள்விப்பட்டு கேக்லாம் ரெடி பண்ணி வச்சு ஷூட்டிங் முடியறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி நான் ஸ்டுடியோக்குள்ளே போகிறதுக்கே அங்கே வந்து 7-7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கே கேக்லாம் அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிட்டு போயிட்டாங்க.